வணக்கம். நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் நல்ல சொற்களும் நல்ல செயல்களும் இவை அனைத்தும் நம்மிடம் இருப்பின் இறைவன் நம்மிடமே இருப்பார். சோபநாதனே சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்ன அப்படின்னா, நாளை 19/7/2024 அன்று ஆடி வெள்ளிக்கிழமை வருதுங்க. அதுலேயும் ஆடி வெள்ளிக்கிழமை முதல் வார வெள்ளிக்கிழமையும் வளர்பிறை வெள்ளிக்கிழமையாகவும் வருது. அப்படிப்பட்ட அற்புதமான ஆடி முதல் வெள்ளிக்கிழமைகளில் நான் சொல்லக்கூடிய இந்த 7 பொருட்களை வாங்கி வைத்தீங்க அப்படின்னா போதும் போதும் என்கின்ற அளவிற்கு பணம் நம்ம கிட்ட வந்து கொண்டே இருக்கோங்க. அப்படிப்பட்ட அற்புதமான அந்த 7 பொருட்கள் என்ன அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தாலோ இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறதா இருந்தாலோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே பெல் பட்டன் வரும், அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய இந்த மாதிரியான ஆன்மீக குறிப்புகளும் ஆன்மீக பரிகாரங்களும் உங்களை உடனுக்குடன் வந்து சேருங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் இந்த பரிகாரம் செய்தீங்க அப்படின்னா நல்ல பலன் கிடைக்கும்னு சொல்லக்கூடிய பரிகாரங்களை நீங்கள் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அந்த அற்புதமான நாளில் இந்த பரிகாரத்தை செய்து பலனையும் பெற முடியுங்க. அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஆடி மாதம் அப்படின்னாலே எல்லோருடைய வீட்லேயும் இறை வழிபாடு அதிகம் ஆர்வம் செலுத்தி செய்து வருவோங்க. அம்மனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய இந்த ஆடி மாதத்தில் முதல் வெள்ளிக்கிழமையான நாளைய தினம் 19/7/2024 அன்று வருதுங்க. இது ரொம்ப ரொம்ப விசேஷமான நாளுங்க. அந்த நாளில் சில பொருட்களை நம்ம வீட்டில் வாங்கி வைத்தோம் அப்படின்னா நம்ம வீட்டில் செல்வங்கள் கொழிக்கும் அப்படின்ற நம்பிக்கை இருந்து வருது. அப்படியான விசேஷமான பொருட்கள் 7 இருக்குங்க. அந்த 7 பொருட்களில் உங்களால் முடிந்த 3 பொருட்களை நாளைய தினம் வாங்குவது அப்படின்றத கட்டாயம் செஞ்சுடுங்க. ஆடி முதல் வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமிக்குரிய இந்த பொருட்களை நீங்கள் வாங்கி வீட்டில் வைப்பதன் மூலம் சகல சௌபாக்கியங்களும் உங்களுக்கு கிடைக்குங்க. பொதுவாகவே சில பொருட்களுக்கு பணத்தை ஈர்க்கும் தன்மை உண்டு அப்படின்றது வாஸ்து ஜோதிடத்தில் சில ரகசிய குறிப்புகள் இருக்குங்க. இந்தந்த பொருட்களை இந்த திசையில் வைப்பது அப்படின்றது அதிர்ஷ்டத்தை பெருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் சில பொருட்களை சில இடத்துல வைப்பதும் நம்ம அடிக்கடி பார்க்கும் வண்ணம் வைப்பதும் பணம் வைக்கும் இடத்துல வைப்பது போன்றவை நம்மளுக்கு அதிக பணத்தை ஈர்த்து கொடுக்குங்க. பணம் வைக்கக்கூடிய இடத்துல சில பொருட்களை வைப்பது இன்னும் அதிக அளவு பணத்தை நமக்கு ஈட்டி தருங்க. அந்த வரிசையில் இந்த 7 பொருட்களை பணத்தை ஈர்க்கும் தன்மை கொண்டது அப்படின்னு நம்பப்படுது. அந்த பொருட்களை நாளைய தினம் ஆடி வெள்ளிக்கிழமையில நீங்கள் வாங்கி நான் சொல்லக்கூடிய முறையில் வைத்தீங்க அப்படின்னா நல்ல பண ஈர்ப்பு பண வசியம் ஏற்படுங்க. முதலாவது பொருள் அப்படின்னா அது பணத்தை ஈர்க்கக்கூடிய வசியத்தன்மை மிகுந்த மிளகுங்க. இந்த மிளகுக்கு பணத்தை ஈர்க்கக்கூடிய வசியத்தன்மை உண்டுங்க. மிளகு உடல் ஆரோக்கியத்திற்கும் தெய்வீக ஆன்மீக காரியங்களுக்கும் பயன்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மூலிகை அப்படின்னே சொல்லலாம். ஆனால் அதற்கு பணத்தை ஈர்க்கும் தன்மையும் இருக்குங்க. எத்தனை பேருக்கு பணத்தை ஈர்க்கக்கூடிய தன்மை இந்த மிளகுல இருக்குது அப்படின்றது தெரியும் அப்படின்றது தெரியல. உங்களுக்கு தெரிந்திருந்தது அப்படின்னா கீழே எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். பணத்தை ஈர்க்கும் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். பணத்தை ஈர்த்தல் அப்படின்றதுக்கு காந்தம் போல பணத்தை எங்கிருந்தோ ஈர்த்து கொண்டு வருவது அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த பொருட்களெல்லாம் நீங்க பார்க்குற இடத்துல வச்சாலோ அப்படி இல்லைன்னா உங்க கூடவே வச்சிருந்தாலோ வர வேண்டிய பணம் எல்லாம் வசூலாகும் அப்படின்னு சொல்லுவாங்கங்க. நீங்க நியாயமாக சம்பாதித்த பணம் கிடைக்க வேண்டிய நேரத்துல சரியா கிடைக்குங்க. அதே மாதிரி தான் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பணம் சம்பாதிக்கும் வாய்ப்பை தக்க சமயத்துல உங்க திறமைக்கேற்ப நிச்சயம் கிடைக்க செய்யுங்க. இப்படியாக ஏதோ ஒரு வழியில உங்களுக்கு வேண்டிய பணத்தை எந்த தங்கு தடையும் இன்றி கிடைக்க பெறுங்க. இததான் பணத்தை ஈர்த்தல் அப்படின்னு நம்ம சொல்வோம். இந்த மிளகை 7 மிளகு என்ற எண்ணிக்கையில நீங்க எடுத்துக்கோங்க. ஒரு வெள்ளை காகிதத்துல மடித்து உங்க சட்டை பாக்கெட்ல வைக்கிறது அப்படின்றத வச்சுக்கோங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னா, இப்படி நீங்கள் சட்டை பாக்கெட்டில் 7 மிளகை வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை பெற்றுத்தருங்க. இப்போ பெண்களாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களோட ஹேண்ட்பேக்கில் இந்த மாதிரி 7 மிளகை மடித்து வச்சுக்கோங்க. உங்களுக்கும் அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து சேர்க்கக்கூடியதாக அமையுங்க. இரண்டாவதான பொருள் என்ன அப்படின்னா இஞ்சி. இந்த இஞ்சியை தினசரி நம்ம உணவுல சேர்த்து கொள்வதனால உங்களுடைய உடல் வலிமையாகி மூளை செயல்பாட்டை அதிகரிக்குங்க. ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதோடு மட்டும் இல்லாமல் பணத்தை ஈர்க்கக்கூடிய வசியத்தன்மையும் இதுக்கு இருக்குங்க. மூன்றாவது பொருள் என்ன அப்படின்னா, பணத்தை ஈர்க்கக்கூடிய மூன்றாவது முக்கியமான பொருள் கிராம்புங்க.
கிராம்பை நம்ம பார்க்கும் இடமெல்லாம் தெரிகிற மாதிரி வச்சோம் அப்படின்னா ரொம்பவே நல்லதுங்க. அதே போல் பணம் வைக்கக்கூடிய பெட்டியிலையோ பீரோவிலையோ பணத்தோடு சேர்த்து 2-3 கிராம்புகளை போட்டு வைத்தீங்க அப்படின்னாலும் பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தியை கொண்டு வந்து சேர்க்கோங்க. அதனால் கிராம்பை நம்ம பார்க்கக்கூடிய இடத்துல அங்கங்கே 2 போட்டு வைக்கிறது அப்படின்றது ரொம்பவே நல்லது. அதுக்கடுத்தது 4ஆவதாக வாங்க வேண்டிய பொருள் நாளைய தினம் அப்படின்னா ஜாதிக்காய்ங்க. ஜாதிக்காயை உங்களோட எப்பொழுதும் வைத்து கொள்ள வேண்டுங்க. நீங்கள் வெளியில் செல்லும் பொழுதும் உங்களோட ஜாதிக்காய் ஏதாவது ஒரு பையில் போட்டு வச்சுக்கிட்டு செல்வது அப்படின்றத கட்டாயம் செய்யுங்க. ஜாதிக்காயும் பணத்தை ஈர்க்கும் சக்தி கொண்டது அப்படின்னு சொல்லுவாங்க. பணத்தை வசூல் செய்ய போறீங்க அப்படின்னா அந்த நேரத்தில் ஜாதிக்காயை எடுத்து செல்வது அப்படின்றது வெற்றியோட திரும்பி வர்றதுக்கான ஒரு அறிகுறிங்க. நீங்கள் வெற்றியோட அந்த பணத்தை வசூல் செய்துட்டு வர்றதுக்கு இந்த ஜாதிக்காயை எப்பொழுதும் உங்கள் கூட வச்சிருக்கிறது அப்படின்றத பண்ணிடுங்க. அடுத்து 5ஆவதா ஒரு பொருள் இருக்குங்க. அது என்ன அப்படின்னா தாந்திரிகம். அதாவது பணத்தை ஈர்க்கக்கூடிய தாந்திரிக பரிகாரத்திற்கெல்லாம் நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். அதுதான் லவங்கப்பட்டை. லவங்கப்பட்டைக்கு அதிக பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி இருக்குங்க. உங்கள் பர்ஸில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இந்த 3ஐயும் சேர்த்து எப்பொழுதும் வச்சுக்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அது கூடவே துளசி இலையும் புதினா இலையும் ஒவ்வொன்று சேர்த்து லவங்கப்பட்டை, பச்சை கற்பூரம் சேர்த்து வைக்கிறது அப்படின்றத கட்டாயம் செய்யுங்க. வாசனை மாறிடுச்சு, வாசனை இல்லாமல் இருந்தது அப்படின்னா மட்டும் அதை கால்படாத இடத்துல போட்டுட்டு திரும்பவும் புதிதாக இதே மாதிரி நான் சொல்லியிருந்த எல்லா பொருட்களையும் சேர்த்து உங்கள் பர்ஸில் வைக்கிறது அப்படின்றத பண்ணிடுங்க. 6ஆவது பொருள் என்ன அப்படின்னா ஓமங்க. ஓமத்தை தினசரி நம்ம கொஞ்சம் போல் சாப்பிட்றது அப்படின்றது ரொம்பவே நல்லதுங்க. உடலுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம பணம் வசியம் செய்யக்கூடிய ஒரு ஆற்றலை நமக்கு பெற்றுத்தருங்க. நம்ம தினசரி அதை சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் இன்னொரு சின்ன டிப்ஸும் நம்ம செய்யலாம். நம்ம எப்பயுமே துணி துவைப்போம் இல்லையா, துணி துவைத்து அலசுவோம் இல்லையா, லாஸ்ட்டாக அலசக்கூடிய தண்ணீரில் நீங்கள் கொஞ்சம் போல் ஓமத்தை போட்டு அலசுனீங்க அப்படின்னா அந்த தண்ணீரோடு சேர்ந்து அந்த துணிகளும் வாசனையாக இருக்கும், அந்த ஓமம் வாசனை இருக்கும். அந்த துணியை நம்ம உடுத்தி வரும்போது பணத்தை ஈர்க்கக்கூடிய வசியத்தன்மை உண்டாகுங்க. அதனால் இந்த ஓமத்தை தினசரி உங்களோட சமையலில் சேர்த்துக்கிறது அப்படின்றத கட்டாயம் செய்யுங்க. கூடவே துணி அலசுனீங்க அப்படின்னா கடைசியாக அலசக்கூடிய தண்ணீரில் இந்த ஓமத்தையும் போட்டு அலசுவது அப்படின்றது ரொம்பவே நல்லது. இந்த வாசத்திற்கு உங்களிடம் நேர்மறை எண்ணங்கள் பெருகுங்க. அதனால் உங்களோட துணி வாசனையாக இருக்கிற மாதிரி, அதுவும் ஓம வாசனையாக இருக்கிற மாதிரி பண்ணிடுங்க. லாஸ்ட்டாக 7ஆவதாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னா அது துளசி இலைங்க. துளசி இலையும் பணத்தை ஈர்க்கும் தன்மை கொண்டதுங்க. துர்சக்திகளும் கண்திருஷ்டிகளையும் போக்கவல்ல துளசி இலையை உங்கள் வீட்டில் நீங்கள் வளர்ப்பது அப்படின்றது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதை சிறிதளவாது உங்கள் பூஜை அறையிலையும் வரவேற்பறையிலையும் நீங்கள் பார்க்கும்படி ஒரு கண்ணாடி பவுலில் போட்டு வைப்பது அப்படின்றது ரொம்பவே நல்லது. பணத்தை ஈர்க்கக்கூடிய ஆற்றலை நம்மளுக்கு பெருக்குங்க. ஒரு கண்ணாடி பவுலில் தண்ணீர் ஊற்றி அதில் நீங்கள் போட்டு வச்சுருந்தீங்க இந்த துளசியனா ஒரு 2 நாளைக்கு கூட வாடாமல் இருக்குங்க. இந்த 7 பொருட்களையும் நாளைய தினம் இதே முறையில் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுறது அப்படின்றத செய்திடுங்க. பணத்தை ஈர்க்கக்கூடிய 7 பொருட்களையும் நாளைய தினத்தில் ஏதாவது 3 பொருட்கள் வாங்கினா கூட போதுங்க. யாரெல்லாம் 7 பொருட்களும் வாங்க போகிறீங்க அப்படின்றதையும், இல்லை இதில் 3 பொருட்கள் இந்த பொருட்கள் வாங்குறேன் அப்படின்றதையும் கீழே கமெண்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னா நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றிகள். தேங்க்யூ. வாழ்க வளமுடன், வளர்க அன்புடன். அன்பே தெய்வம், நற்றுணையாவது நமச்சிவாயமே. திருச்சிற்றம்பலம்.